இப்பொழுதெல்லாம் எதிர்பாலினத்தவரிடம் வயது வித்தியாசம் பார்க்காமல் ஈர்ப்பு ஏற்பட்டால் அதை கிரஷ் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு அப்படி அல்ல. அப்படி ஒரு உணர்வுக்கு பெயரும் கிடையாது. அப்படி பெயர் வைத்தாலும் அது நாகரிகமாக இருக்காது. ஆனால் அந்த பெயரற்ற ஒரு உணர்வை மையப்படுத்தியே ஒரு காவியம் படைத்தார் என்றால் அவர்தான் இயக்குனர் பாரதிராஜா. அந்த காவியத்திற்கு முதல் மரியாதை என்று பெயரும் சூட்டினார். வயது என்பது உடலுக்குத்தானே, மனதிற்கு ஏது? அப்படித்தான் தொடங்குகிறது இந்த 20க்கும் 50க்குமான காதல். 50 வயதாகும் மலைச்சாமியிடம் 20 வயதாகும் குயிலி காதல் கொள்கிறாள். குயிலி மலைச்சாமியிடம் எதை கண்டு காதல் கொள்கிறாள்? மலைச்சாமியிடம் கட்டுடல் மேனி இல்லை, ஆனால் இளவட்ட கல்லை தூக்கும் வாலிபனாக வலம் வருகிறார். முறுக்கும் மீசை இல்லை, ஆனால் தலையில் நரை உண்டு. அதில் முத்துமணிகளை கோர்த்து அழகு பார்க்கிறாள் இந்த குயிலி. குயிலியின் காதல் ஆற்றில் செல்லும் பரிசில் போல கரையையும் கடக்கலாம், வெள்ளத்திலும் முழுகலாம். ஆற்றில் பரிசில் ஓட்டி பஞ்சம் பிழைக்க வந்தவள்தான் இந்த குயிலி. ஊர் பண்ணையாராக வரும் மலைச்சாமியின் பேச்சில் கவரப்பட்டு காதலில் அகப்பட்டு கொள்கிறாள் இந்த குயிலி. மலைச்சாமி ஒரு திருமணமான நடுத்தர வயது ஆண். தனக்கு கிடைக்காத அன்பை குருவிகளிடமும் புல்லாங்குழல் இசையிலும் தேடுகிறார். குயிலியின் அன்பை புரிந்து கொண்டு அவளிடம் சிநேகம் கொள்கிறார் மலைச்சாமி. சிநேகிதத்தின் வெளிப்பாடாய் மலைச்சாமியின் திருமண வாழ்க்கை ஊருக்காக போடப்படும் நாடகம் என்பதை புரிந்து கொள்கிறாள் குயிலி. அந்த சிநேகிதம் காதலாக மாறுகிறது. ஊர் புறம் பேச ஆரம்பிக்கிறது. இந்த காதலுக்கு விடை என்ன? இதற்கு முற்றுப்புள்ளியாக வந்து சேர்கிறார் சத்யராஜ், மலைச்சாமியின் மனைவி பொன்னாத்தாவின் காதலன். பொன்னாத்தாவின் பெண்ணிற்கு இவனே தகப்பன். இவன் கரை சேர்ந்தால் மலைச்சாமியின் மானம் போய்விடும். எனவே நடு ஆற்றில் வைத்து கதையை முடிக்கிறாள் குயிலி. சிறைவாசம் சென்ற குயிலியை சந்திக்கிறார் மலைச்சாமி. தன் காதலை ஒப்புக்கொள்கிறார். எத்தனை வருடமானாலும் உனக்காக நான் காத்திருப்பேன் என வாக்கு கொடுக்கிறார். குயிலியும் திரும்புகிறாள் சிறைவாசகம் முடிந்து தன் காதலனை பார்ப்பதற்காக. அங்கே உயிரை கையில் பிடித்து கொண்டு படுக்கையில் கிடக்கிறார் மலைச்சாமி. அவரின் மேல் குயிலியின் கைகள் தொடுகிறது. மலைச்சாமியின் உயிர் பிரிகிறது. மலைச்சாமி தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டார். காவியம் இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. இது முதல் மரியாதை. காதலுக்கு முதல் மரியாதை, நடிகர் திலகத்திற்கு முதல் மரியாதை, சோகராகம் சோகம்தானே இசைஞானிக்கு முதல் மரியாதை, இயக்குனர் பாரதிராஜாவுக்கு முதல் மரியாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.